தமிழ்நாடு முதலமைச்சருடைய முதல் டெல்லி பயணம். முதல்வர் விஜயுடன் சென்ற அந்த முக்கிய நபர் தாவேகாவினுடைய கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியை டெல்லியில் சந்திக்க மறுப்பு. தமிழக முதல்வர் விஜயுடன் சென்ற ஹேர் ஸ்டைலர் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து விட்டு வெளியில வந்த உடனே பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மறுப்பு. கண்டும் காணாமல் காரில் ஏறி சென்றார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக சிஎம் பதவியை ஏற்ற விஜய் அவர்கள் டெல்லி சென்று மரியாதை நிமித்தமாக திரு மோடி அவர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடந்ததுன்னா 3 நிமிடம். தமிழகத்தின் சார்பாக அவர் ஒரு லெட்டரை மோடி அவர்கள்ட்ட கொடுக்கிறார். கடந்த 10-15 நாளைக்கு முன்னாடி நடந்த விஜயனுடைய முதல்வருடைய பதவி பிரமாணமாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து நடந்த அமைச்சர்களுடைய பதவி பிரமாணமாக இருக்கட்டும், இந்த விழாக்களிலே முதலாக வந்தே மாதரம் பாடப்பட்டது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். 3வது இடத்துல தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இந்த விஷயம் தமிழக மக்களிடத்துல மிகவும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது. முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த அந்த லெட்டர்ல என்ன சாராம்சம் இருந்ததுன்னா, தமிழ்நாட்டினுடைய மக்கள் பல காலமாக தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு மிகுந்த மரியாதையும் கண்ணியமும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். 1891 ஆண்டிலிருந்தே சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றிய இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடல் எல்லா கல்வி நிலையங்களிலும் எல்லா அரசு அலுவலகங்களிலும் விழாக்களினுடைய ஆரம்ப கட்டத்திலே இந்த பாடலை பாடுவது ஒரு பாரம்பரிய வழக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கேரளால சட்டசபை இன்னைக்கு கூடிச்சு. அந்த சட்டசபையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆலோக் அவர்கள் தான் கேரளாவுக்கும் கவர்னராக இருக்கிறாரு. அவர் சட்டசபையில் இருக்கும்போது அந்த சட்டசபையினுடைய ஆரம்ப நிகழ்ச்சியில முதலாக வந்தே மாதரம் பாடப்படவில்லை. வந்தே மாதரத்தினுடைய பின்னணி இசைதான் ஒலிக்கப்பட்டது. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, மாநிலம் என்ன முடிவு எடுக்குதோ அவங்களுடைய முடிவு இறுதியானதாக இருக்கும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே போன அரசாங்கம் இந்த முடிவுல தான் இருந்தாங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு தான் முதலிடம் கொடுத்தாங்க. இந்த தமிழ் தாய் வாழ்த்து வரக்கூடிய காலங்களில முதலாவதாக பாட வேண்டும், அதற்குண்டான அனுமதி ஒன்றிய அரசு தர வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அந்த கடிதத்தின் மூலம் விஜய் அவர்கள் மோடி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பத்திரிகையாளர்கள் முதல்வர் விஜய் வெளியில வந்தவுடனே அவரை பார்த்து கேட்கிறாங்க. அவர்களுடைய செய்தியாளருடைய சந்திப்பை விஜய் அவர்கள் புறக்கணிச்சுட்டு அப்படியே அவர் கார்ல ஏறி போயிட்டாரு. Sir, ஜெயலலிதா வந்தது யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்லை சார். Don't break this legacy, sir. Sir, why are you not meeting with Rahul Gandhi, sir? Why are you not meeting with Rahul Gandhi? தமிழ்நாட்டினுடைய தாவேகாவினுடைய கூட்டணி கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியை சந்திப்பதாக ஏற்கனவே அவங்களுடைய அஜெண்டால இருந்ததாக தகவல் வெளியில வந்தது. ஆனால் அவர் ராகுல் காந்தியும் சந்திக்கவில்லை, சோனியா காந்தி அவர்களையும் சந்திக்கவில்லை. அடுத்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை விஜய் அவர்கள் சந்திச்சாங்க. அந்த சந்திப்புல என்ன பேசப்பட்டதுன்னா, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதியை உடனுக்குடன் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அடுத்ததா முதல்வர் விஜய் அவர்கள் போன இந்த பிளைட்டோடைய பயணத்தினுடைய செலவு எவ்வளவு தெரியுமா? பொதுவா மாநிலங்கள்ல எப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் இங்கிருந்து டெல்லி போறாங்கன்னா அந்த டெல்லிக்கு போகக்கூடிய விமான செலவு, வரக்கூடிய விமான செலவு மற்றும் அங்க வாகன செலவு மற்றும் அவர்கள் கூட போகக்கூடிய குழுக்களுடைய செலவு தமிழ்நாடு அரசு தான் ஏற்றுக்கொள்ளும். இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் போகும்போது எப்படி போவாங்கன்னா, அவங்க கூட IAS IPS ஆபீசர் அதே போல ஒரு குழு போவாங்க. அந்த குழுவுக்கு உண்டான விமான டிக்கெட்டுகள் இது எல்லாமே அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ளும். அது பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பிளைட்ல போவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த IAS ஆபீசர் அதிகாரிகள் கொண்ட குழு எல்லாம் அதுக்கு முன்னாடியே அவங்க டெல்லிக்கு பயணம் பண்ணி போயிடுவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் எப்படி போனார்னா, தனி விமானம், அதாவது சார்ட்டர்ட் பிளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளைட்டை பார்க் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய். அப்போ 2 நாளைக்கு என்ன செலவாகுன்றத பாத்துங்க. இந்த போகக்கூடிய வரக்கூடிய செலவு, அங்க இதர குழுவினர்கள் எல்லாம் அங்க தங்குவதற்கு உண்டான செலவு, இது எல்லாமே மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தடவை போயிட்டு வந்ததற்கு ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இவர் நினைச்சிருந்தா கமர்ஷியல் பிளைட்ல போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இவர் கூட போகக்கூடிய அந்த முக்கிய நபர் யாருன்னா, விஷ்ணு ரெட்டி. யார் இந்த விஷ்ணு ரெட்டினா, கிரானைட் குவாரியோடைய மிகப்பெரிய ஜாம்பவான். இவர் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்ற எல்லா
மாநிலங்களிலும் மிகப்பெரிய கிரானைட் குவாரி வச்சுட்டு இருக்காரு. இவர் ஏன் விஜய் கூட பயணம் பண்ணாருன்றதுதான் அடுத்த கேள்வி. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் அவஸ்தி. இவர் யாருன்னா விஜயினுடைய ஹேர் ஸ்டைலிஸ்ட். இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் இவருக்காக அந்த 2 நாள் இவருடைய ஹேர் ஸ்டைல் பண்றதுக்காக பர்டிகுலரா இவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. இது அத்தனையும் தமிழ்நாடு அரசினுடைய செலவு. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.